ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தெரியுமா அவங்க எல்லாருக்கும் நான் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வரலாமா? சட்டை பார்த்த தெரியுமா? சூப்பர். அடேங்க அப்பா, பசங்களோட வைபே தனியா தெரியுது. இன்னும் உங்க சேர் எல்லாம் பெரிகா தடவை மாதிரி யாரும் சேர்ல உட்காராம நிக்கிறீங்க. உங்க சேர்லாம் பெரியால போட்டு நறுக்குன்னு ஓட்டினா மாதிரி யாரும் எந்திரிக்காம நிக்கிறீங்க. பாதி பேர் சேர்லாம் ஒட்டிருக்காங்க போல, மிச்ச பாதி பேர்லாம் எந்திரிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, அங்க ஒரு பொண்ணு அட்ரஸ் சொல்ற மாதிரி அப்படின்னு. சூப்பர் சூப்பர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? பசங்க தெரியவே மாட்டாங்க. ஓகே. ஹாய். முதல்ல நம்மளுடைய பிரான்சிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து எல்லார்கிட்டையும் எங்க போறீங்க, சென்னையில கேட்டாங்க எங்க போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம திருநெல்வேலியில இருக்க நம்மளுடைய பிரான்சிஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்த பிறகு பிரான்சிஸ் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எஃப்எக்ஸா அப்படின்றாங்க. எஃப்எக்ஸா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன எஃப்எக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா இங்க லோக்கல்ல எல்லாருமே வந்து எஃப்எக்ஸ் அப்படியே இங்கிலீஷா கூடுவாங்க அப்படின்றது அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நானும் அதுக்கு பழகிட்டேன். சோ உங்க காலேஜ் பேர் என்னது கேக்கல? எஃப்எக்ஸ் கல்லூரி மாணவர்கள் இங்க வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நாங்க நிறைய ஊர்கள் உட்காருங்கப்பா, நம்ம நிறைய பேச போறோம். உட்காருங்க எல்லாரும். தெரியல எல்லாரும், நான் தெரியல இல்ல நீங்க நீனா எனக்கு கால் வலிக்குது. அன்பு தம்பிகளே உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. குட் பாய்ஸ். சூப்பர் பா. சேர்லாம் தூக்க கூடாது. ஹாய் 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 ஹாய். உட்காருங்க உட்காருங்க. ஸோ அதான் இதுக்கு முன்னாடி நிறைய ஊருக்கு போயிருக்கோம். மதுரை, திருச்சி, தேனி, திண்டுக்கல் நிறைய ஊருக்கு போயிருக்கோம், நிறைய காலேஜுக்கு போயிருக்கோம். ஆனா திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைட்லாம் வந்து பெருசா வந்ததில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, பெருசா வந்ததில்லை. ஆனா இங்க வரும்போதே நான் ஃபீல் பண்ணிட்டேன், ஏன் இவ்வளவு நாள் நம்ம வராம இருந்தோம் அப்படின்னு. ஏன்னா சொல்லுவாங்க, நெல்லை மக்களின் அன்பு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நீங்க கண்ணில் காட்டிட்டீங்க. நாங்க வரும்போது எங்கேயாவது ஒரு பேக்கரி அந்த மாதிரி போனாலும் சரி, இல்லை வழியில எங்கேயாவது இருந்தாலும் சரி, அங்க பாக்குறவங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அழகா, அதுலயும் தமிழ்லயே நீங்க பேசுற தமிழ் தான் வந்து கேட்கறதுக்கே அப்படியே அல்வா சாப்பிட்டா மாதிரி இனிமையா இருக்கும். அப்படியே ஒரு நம்ம இத்துக்கள் அல்வாவை சுட சுட வாயில போட்டா எப்படி வழிக்கின்னு வயிறுக்கு வருமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்க பேசுற தமிழ். அதுக்கு எப்பவுமே நான் மட்டும் இல்ல, பல பேர் அடிமை. ஸோ உங்க எல்லாரையும் இன்னைக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய காலேஜ்ல இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது 26வது காலேஜ் டே. கரெக்டா? சூப்பர் சூப்பர். ஸோ அந்த ஒரு நிகழ்வுல இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சார் வந்து போன வருஷம் எப்படி, அதுக்கு போன வருஷம் சூரி சார்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலாம் காமிச்சாங்க. ஸோ சூரி சார் மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆள் கூப்பிடுற இடத்துல எங்களையும் கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து நம்மளுடைய கிளிட்டர்ஸ் பாபு சேர்மன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் பெரிய பெரிய நன்றி. என்னப்பா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? தெரியுதா உங்களுக்கு நான் யாருன்னு? தெரியுதா? தெரியலையா? நாமா குட்டிட்டாங்கண்ணா. நன்றி. எஸ், முதல்ல நான் எந்த மேடைக்கு போனாலுமே வந்து, ஏன்னா இங்க நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி போகும்போது தான் உங்க எல்லாம் பார்த்து அதுக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு கிடைக்குது. டிராகன் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அடேங்கப்பா, ப்ரொஃபஸர்லாம் கை தூக்குறாங்களே, அவர் தான் பெரிய டிராகன் போல. ஸோ டிராகன் படம் நீங்க எல்லாருமே தியேட்டர்ல பார்த்து நீங்க கொடுத்த அந்த அன்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் என்னை வந்து என் பேர் சொல்லி கூப்பிடுறாங்களோ இல்லையோ, குட்டி டிராகன் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுலயும் தேங்க்யூப்பா லவ் யூப்பா. எனக்கு லவ் யூ சொல்லிட்டு ஒரு பையன் ஹாப்பி ஆகிறான் அப்படின்னு. அதுலயும் வந்து சின்ன பசங்க எல்லாருமே எங்க போனாலும் என்ன குட்டி டிராகன் சொல்றது வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. ஸோ அந்த அன்பு வந்து அதுல இங்க வரும்போது, நெல்லை நம்ம வரும்போது உங்களுடைய அன்பு அதை விட பயங்கரமா இருக்கு. இந்த குட்டி டிராகனை நீங்க இவ்வளவு செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இன்னும் ஒரு 1-1.5 மாசத்துல இன்னொரு படம் வெளியே வர போகுது. நாங்க நடிச்சிட்டு இருக்க படம் தெரியுமா உங்களுக்குலா? என்ன படம்? மீசை முறுக்கு 1 எவ்வளவு பேர் பாத்தீங்க? எஸ், மீசை முறுக்கு 1. நீங்க எல்லாரும் ஸ்கூல் படிச்சீங்களா? அப்போ நீங்க எல்லாரும் ஆமா, அப்பெல்லாம் நீங்க தியேட்டர்ல பாத்துக்க மாட்டீங்க, சன் டிவில பார்த்த கேங்க, கரெக்டா? சோ மீசை முறுக்கு 1 உங்க எல்லாரும் மாதிரி நானும் பார்த்தேன். இப்போ மீசை முறுக்கு 2ல ஆதியனோட தம்பியா நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். டிராகன் படத்துக்கு நீங்க எப்படி ஒரு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை மீசை முறுக்கு 2 படத்துக்கும் கொடுங்க. சோ மீசை முறுக்கு 2ன்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்மளுடைய செலிபிரிட்டி சதீஷை வந்து இங்க நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா மீசை முறுக்கு 2 படத்துல இவர் ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. சோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எஸ், அவரு வந்து உங்களெல்லாம், அதாவது பசங்களை தாண்டி கேர்ள்ஸை பார்க்கணும் கொஞ்சம் ஷை ஆயிட்டாரு. என்ன பேசுறது அப்படின்ற ஒரு வார்த்தை வராம தான் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஒரு இது வார்த்தைகள். எல்லாருக்கும் ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பேசுங்க தலைவா, வந்திருக்கீங்க, நம்ம திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. என்னடா இது ஒன்பது ஆன்சர் மாதிரி சொல்றாரு. வரும்போது சொல்லிட்டுலாம் வந்தாரு, ஓ இதான் பாளையங்கோட்டை ஜெயிலா, ஓ இதான் சாமி படத்துல வருமா, இதான் தாமிரபரணி படத்துல வருமா அப்படின்னு எல்லாம் கேட்டு வந்தாரு. 1000 கேள்வி. இங்க வந்தோன்னு உங்களை பார்த்தோன்னு மறந்துட்டாரு. சொல்லுங்க, நீங்க என்னென்ன திருநெல்வேலி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அல்வா. அல்வா பாத்தீங்களா? ஆமா, உண்மையாலே நீங்க எல்லாருமே பயங்கரமா அல்வா சாப்பிடுவீங்களா? அல்வா குடுப்பீங்களா? ஆமாவா? என்னப்பா சரியா கேட்கல? பிபி கூப்பிடுறாங்க. பிபி திருநெல்வேலினா பிபியா? ஓ, திருநெல்வேலினா பிபியா? ஆமாப்பா. சரி, இப்பதான் ஃபீல் பண்றேன் ரொம்ப. என்னப்பா கத்துறீங்க? நம்ம இப்ப எங்க இருக்கோம்? ஒரு கல்லூரியில இருக்கோம். ஒரு படிப்பை சொல்லித்தர ஒரு அற்புதமான இடம். இங்க இத மாதிரிலாம் நம்ம பேசலாமா தம்பி? பேசலாமா? நானே பேர் சொல்லி கூப்பிடுறதுல எவ்வளவு உரிமையா கூப்பிடுறான் பாத்தியா? நல்லா இருக்காங்கப்பா, அவங்களும் நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி இவ்வளவு ஹாப்பியா வரீங்களா? சூப்பர். நீங்க இந்த அன்பை எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதிலும் உங்க ஊர்ல வரும்போது இங்க அரசன் பேக்கரின்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க போயிருக்கீங்களாங்க? போயிருக்கீங்களா? நாங்க வந்து எங்க சென்னையில நாங்க வந்து சிக்கன் பப்ஸ்னா உள்ள சிக்கன்லாம் இருக்காது, சிக்கு மட்டும் தான் இருக்கும் உள்ள கொஞ்சோன்னு. அதை சாப்பிட்டு சிக்கன் பப்ஸ் நம்பிட்டு இருக்கோம். இங்க பார்த்தா லெக் பீஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மிரண்டு போயிட்டேன், என்னடா இது அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஏதோ எனக்கு ஒரு ஃபாரின், உண்மையா சொன்னா ஜப்பான் சைனாலாம் போகும்போது கூட நான் இப்படி வியக்கல அந்த டெக்னாலஜிலாம் பார்த்து. நம்ம ஊர் திருநெல்வேலிக்கு வந்தோட அடேங்க அப்பா, அட்வான்ஸ் 2050ல இருக்கீங்களே நீங்க, அந்த மாதிரி ஒரு வைப்பு. அதுலயும் நல்ல சிட்டியில மெயின் சென்டர்ல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஒரே காலேஜ்னா நம்மளுடைய காலேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏதோ இந்த 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் காலேஜ் முடிஞ்சோன்னு இந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சிருமாமே, அப்படியா? தெரியுது, இங்க இருந்து பார்க்கும்போதே அந்த எனர்ஜி தெரியுது. அவன் முக்கியமா இங்க ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா, நன்றி சொல்லணும் இல்ல மென்ஷன் பண்ணணும்னது, இந்த டான்ஸ்லாம் ஆடினாங்கல்ல, அதை விட நான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தது அந்த டான்ஸ் முடிஞ்சோன்னே ஒருத்தர் பேசினாங்க பாருங்க வாய்ஸ். அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, அடுப்பாங்கரையில் இருக்கும் பெண்கள் பொறுப்பாக வெளியே வந்து அப்படின்னு அவங்க ஒன்று பேசுனது. அது வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அடுத்து என்ன பேச போறாங்க. டக்குன்னு பார்த்தா இங்கிலீஷ்ல அந்த கிராஜுவல் வெல்கம் ஆஃப், அது ஒரு இது. என்னடா இன்னும் ஹிந்தி மலையாளம்லாம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம காலேஜில் சொல்லி தராங்க போல அப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தது, உங்க எல்லாரையும் பார்த்தது. நீங்க ஏதாவது கேட்கணுமா எங்ககிட்ட? என்னப்பா டயங்கிராமா? ஸோ டயங்கிராம், ஆமா டயங்கிராம் படத்தை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லணும். டயங்கிராம் நம்ம டீம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்மளுடைய விளாக்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணி தான், அது செலிபிரிட்டி சதீஷா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்க. ஸோ அப்படிதான் உங்களுடைய அன்பால டயங்கிராம் அப்படின்ற ஒரு படத்தை இப்போ நாங்க எல்லாரும் டீமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே விரைவில் முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு
உங்களுடைய அபிமான திரையரங்கல்ல நீங்க பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே டயக்ராம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதுவுமே ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ காலேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. உடனே நீங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, சித்தனன் எப்படி காலேஜ் ஸ்டூடெண்டா பாக்குறது? அதான் ஏய் ஆமாவா, அப்ப எல்லா மனசுலயும் அது இருக்கு. வராது அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சிம்பு சார் எப்படி வந்து ஒரு 20-30 கிலோ குறைச்சாரோ அந்த மாதிரி அண்ணன் மொத்தமா உடம்புல இருக்கிறதே 20 கிலோ தான். அது சித்தன்னா இல்ல மனோபாலாவன்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு வந்து உடம்பு குறைச்சி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அந்த படமும் விரைவில் வருது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப ரீசெண்டா மியூசியம் ஒர்க் 2ல ஒரு ட்ராக் வெளியே வந்தது. யாரெல்லாம் கேட்டீங்க அத? என்ன பாட்டு? ஏய் நீங்க மட்டும் ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்களா சார்? அது என்ன டிபார்ட்மெண்ட் நீங்களா? சிஎஸ்சியா? சிஎஸ்சி இசி என்னப்பா? பாட்டு பாடுறவங்க ஈஸி. ஆமா பார்த்தேன். கிட்டாரிஸ்ட் இவங்க எல்லாருமே ஈஸின்னாங்க. சரி யார் எந்த டிபார்ட்மெண்ட்? நீங்க நிறைய பேர் இருக்கீங்க இப்போ. சரி நான் ஒன்னொன்னா கேட்கிறேன், சொல்றீங்களா? ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்லாம் கேட்கிறேன். அது இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சிவில்லாம் இருக்கீங்களா? நானும் சிவில் தான்ப்பா. சூப்பர். நம்ம ஆட்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும். மெக்கானிக்கல்லாம் இருக்கீங்களா? இருக்கீங்களா? கடைசி வரைக்கும் கத்திட்டே இருக்க வேண்டியதான். ஈசி என்ன வெறும் சத்தம் மட்டும் தான் வந்து ஆளலாம் காணும். ஈசி ட்ரிபிள் இ சிஎஸ்சி. ஓ, ஆனா நான் இது வரைக்கும் நிறைய காலேஜ் போயிருக்கேன். சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ரொம்ப அமைதியான, பக்குவமான, பண்பான, தெளிவான, அன்பான, மகத்துவமான மாணவர்கள் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்ன இந்த ஆட்டம் போடுறீங்க? சிஎஸ்சி. ஓ ஓகே ஓகே ஓகே. ஆனா என்னதான் சிஎஸ்சி ட்ரிபிள் இ அப்படின்னு பல டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நம்ம எல்லாருமே யாரு? பாய்ஸா? இன்ஜினியர்ஸ். சூப்பர். எஸ். ஏன்னா நம்ம கொஞ்ச காலம் முன்னாடி நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஐபி படம் வந்துதான் நம்மளும் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நம்மளும் தனுஷ் சார் மாதிரி நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகணும், அதுலயும் சிவில் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, நீங்களும் அப்படிதானா? சூப்பர்பா அப்படின்னு ஆசைப்பட்டு இன்ஜினியரிங் எடுத்த பல கோடி மாணவர்கள் நானும் ஒருத்தன். ஆனா எனக்கு வந்து படிப்பு பெருசா அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து மத்த இந்த மாதிரி சும்மா ஏதாவது பேச சொன்னீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், பாட சொன்னீங்கன்னா பாடுதான், ஆடுவேன், இந்த மாதிரி ஒரு இருந்தது. நீங்களும் அப்படிதானா? ஆனா அதுக்கப்புறம் போக தான் புரிஞ்சுது. நான் வந்து நினைச்சேன் பேசாம நம்ம காலேஜ்லாம் டிராப் அவுட் பண்ணிடலாம், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சினிமான்னு ஃபுல்லா இறங்கிடலாம் அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு சினிமான்ற ஒன்று சப்போஸ் நம்ம லைஃப்ல இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னும் போது ஒரு பேசிக் டிகிரி அப்படின்றது நமக்கு எப்படி நம்ம உடம்புல கை கால் எல்லாமே இருந்தாலும் முதுகெலும்பு இல்லைன்னா நம்மளால உட்காரவோ நிற்கவோ முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டிகிரி அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையோட முதுகெலும்பு மாதிரி. அது இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா வாழ்க்கையில பண்ணலாம். ஆடலாம், ஓடலாம், பாடலாம், எகிரலாம், குதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது, உங்களுக்கு வெவ்வேறு துறைகள் ஆசை இருந்தாலும் வெவ்வேறு ஃபீல்டில் ஒரு டேலண்ட் இருந்தாலுமே இந்த பேசிக் டிகிரி அப்படின்றது ஒன்று எல்லாருமே ஒன்று வாங்கி வச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அது உங்களை லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும். ஓகேவா? டன்னா? சூப்பர். இப்ப நீங்க ஏதாவது நம்மளுடைய செலிபிரிட்டி சதீஷ்ட கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ரெடியா? என்னப்பா டான்ஸா? அவர் டான்ஸ் ஆடுறது எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? ஆனா இப்ப அவர் வந்து என்ன அப்படின்னா, நீங்க இந்த 6 10 அந்த சாங் வந்து நீங்க எல்லாம் பார்த்தது கெட்டிகா சர்மா, நான் அவங்களுடைய ஃப்ரேம்ல சைட்ல இருந்தேன்னு பாத்தீங்க. பட் ரிஹர்சல் ஃபுல்லா இவர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டெப்பையே. மேம் கொஞ்சம் இப்படி மேம் கொஞ்சம் மேம் ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் மேம் அப்படின்னு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது இவர் தான். ஸோ அந்த ஸ்க்ரீன்ல நடந்ததை நீங்க பாத்துட்டீங்க. பின்னாடி பிஹைண்ட் ஸ்க்ரீன்ல நடந்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை இப்போ உங்களுக்கு வந்து அந்த 6 பாட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சதீஷ் பயங்கரமா ஆடி காட்டுவாங்க. ரெடியா? டிஜே இருக்கீங்களா?
சோ நீங்களும் சேர்ந்து ஆடுறீங்களா அப்படியே? தெரியுமா ஸ்டெப்லாம் தெரியுமா? சரி ஸ்டெப் ஒரு சொல்லிருங்க. அப்படியே சொல்லி கொடுத்துருங்க என்ன ஸ்டெப்னு. பாத்தீங்களா பாத்தீங்களா வளைவ பாருங்க இப்படியா. ரெடியா? அப்படியே வாங்க, சைடுல வாங்க, வாங்க. நீங்க அப்படியே வாங்க, அப்படியே முடிச்சிடலாம். தேங்க்யூ. வந்து எப்படி சொல்றது, ஏன்னா நானுமே இப்ப இவரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், இவர் வந்து நோயலால விஸ்காம் படிச்சாரு. சோ விஸ்காம் படிச்சுட்டு, விஸ்காம் உங்களுக்கு தெரியும்ல என்னன்னு, என்னது விஸ்காம் என்ன இப்படின்னா படாம. எஸ், விஸ்காம் படிச்சாரு. படிச்சுட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் அவரு இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த மாதிரி நம்மளுடைய விளாக்ஸ்ல சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இப்போ அவருக்குன்னு ஒரு நண்பர்கள் ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கிட்டு என்னப்பா இல்லைன்றாரு. பாத்தீங்களா, பசங்க எப்பவுமே உங்க பக்கம் தான். தேங்க்ஸ் தலைவர், தேங்க்ஸ். ஸோ ஆகிட்டு இப்போ வந்து அவருக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால மியூசியம் இருக்கு 2 படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி கூடிய விரைவில் சீக்கிரமே சதீஷ் அவர் வந்து டைரக்டராகவும் படம் பண்ண போறாரு. ஸோ அந்த படமும் கன்ஃபார்ம் ஆகி ஓகே ஆன பிறகு கண்டிப்பா நாங்க இந்த காலேஜுக்கு வருவோம், வந்து உங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொல்லுவோம். ஸோ முதல்ல நாங்க இங்கே தான் சொல்றோம். அதை இந்த சப்போர்ட்டும் இந்த அன்பும் உங்களுக்கு எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்றத நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி. ஸோ இந்த காலேஜ் டைமை நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன் பண்ணுங்க. அதே அளவுக்கு ஜாலியாக படிச்சிருங்க. ஏன்னா படிப்புன்றது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குட்டி டிராகன் கேரக்டர் அவ்வளோ ஃபன்னாக இருந்தாலும் கடைசியில் அவன் என்ன பண்ணுவான், படிப்பான். அதுதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் நீங்க குட்டி டிராகனா இருக்க நீங்க எல்லாருமே ஒரு நாள் பெரிய டிராகனா மாறணும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டு நாங்களும் இங்க இருந்து விடைபெறோம். நன்றி, வணக்கம், பாய். நன்றி, தேங்க்யூ. நீங்க தலைவா, பாய். தேங்க்யூ சொல்லு. நன்றி, பாய், தேங்க்யூ. சூப்பர். ஓகே, நாங்க அப்படியே கிளம்புறோம். டாடா. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா இருங்க. பாய். நம் எஃப்எக்ஸ் மாணவர்களின் அடங்காத ஆரவார மழையில்